பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துகள். கார்த்திகை தீபம் ஏன் திருவண்ணாமலையில் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது? திருவண்ணாமலை தீபம் உலகம் முழுக்க இருந்து நிறைய பேர் தீபம் பார்க்கறதுக்காகவே, கார்த்திகை தீபம் பார்க்கறதுக்காக மட்டுமே திருவண்ணாமலையில் கூடுகிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு திருவண்ணாமலைக்கு விசேஷம் அப்படின்னா, திருவண்ணாமலை மலை கிருதயுகத்தில் அக்னி மலையாக இருந்துச்சு. அதன் பிறகு மாணிக்க மலையாக இருந்துச்சு, பொன் மலையாக இருந்தது. ஆனால் கலியுகத்தில், கிருதயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் இருந்த மலை கலியுகத்தில் கல் மலையாக இருக்கு. மலையே சிவபெருமான், மலைதான் இறைவன் அப்படின்னு நம்பக்கூடியது தான் திருவண்ணாமலை. அப்போ ஏன் அங்கே தீபம் ஏற்றுகிறார்கள் அப்படின்னா, தீபம் அப்படின்னாலே இருளை அழிப்பது, இருளை மறைப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒளியை கொண்டு வருவது, வெளிச்சத்தை கொண்டு வருவது. எப்படி தீபம் புறத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறதோ, நம்முடைய அகமாகிய உள்ளத்தில் ஒளியையும் இறை சிந்தனையையும் தெளிவான முடிவை எடுப்பதற்கான எண்ணத்தையும் கொடுக்கிறது தான் இந்த தீப திருவிழாவின் தாற்பயம். அப்ப ஏன் இந்த மலையில ஏத்துறாங்க அப்படின்னா, 2668 அடி உயரம் கொண்ட இந்த மலையில 3500 கிலோ நெய்ல 1000 மீட்டர் துணியில இந்த தீபம் ஏத்துறாங்க. கார்த்திகை மாதத்தில் இந்த தீப திருவிழா நடக்குது. கார்த்திகை மாதம் முருகப்பெருமானிற்கான மாதம். அக்னியில் உதித்த முருகப்பெருமானும் அக்னியே சிவனாக இருக்கக்கூடிய சிவனும் முருகனும் சேர்ந்த ஒரு விழாவாக இந்த விழா பார்க்கப்படுது. சாதாரணமாகவே முருகனை வணங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிரிகளை அழிக்க முடியும், எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியமும் பலமும் நமக்கு முருகன் அருள்வாரு அப்படின்னு நம்பிக்கை. அப்போ முருகனும் சிவபெருமானும் இணைந்த இந்த கார்த்திகை மாதம் மிகவும் விசேஷம். அப்போ இவர்களுக்கு மட்டுமல்ல, ஐயப்பனுக்கும் கார்த்திகை மாதம், விஷ்ணு பகவானுக்கும் கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு முன்னால பரணி தீபம் ஏற்றுவாங்க. காலையில் 5 மணிக்கு 5 தீபங்கள் திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்க. அதுக்கு பரணி தீபம் அப்படின்னு பேரு. 5 தீபங்கள் ஏன் ஏத்துறாங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கு 5 முகம் எப்படி இருக்கோ அதே போல படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். அப்போ சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 5 குணங்களையும் காண்பிப்பதற்காக 5 தீபங்கள் ஏற்றப்படுது பரணி அன்னைக்கு. அப்போ இந்த பரணி தீபம் பார்க்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உணவருந்தி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மறுநாள் கார்த்திகை தீபம் சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்றுவாங்க. அந்த தீபம் ஏத்துறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரரா சிவபெருமானும் அன்னை உண்ணாமுலை அம்மனும் பவனி வருவாங்க. அப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பார்த்த பிறகு 6 மணிக்கு திருவண்ணாமலையில் மலையில் ஏற்றப்படும் ஜோதி 10 நாட்களுக்கு அந்த ஜோதி எரிந்து கொண்டிருக்கும். சுற்றி ஒரு 70 கிலோமீட்டருக்கு அந்த தீப ஒளி இருக்கும் அப்படின்றாங்க இல்லையா? இப்போ அதே நேரத்தில் நாமும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம். அப்போ நாம் எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்கனவே நாம் ஒவ்வொரு வருஷமும் தீபம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய விளக்குகளை தீபம் முடிஞ்ச பிறகு தொடச்சிட்டு பரணையில் ஏற்றி வச்சிருவோம். பரணையில் ஏற்றி வச்ச தீபம் விளக்குகள் எல்லாமே பரணி அன்னைக்கு கீழே வரும், பரணி நட்சத்திரம் அன்னைக்கு இல்லையா? அப்போ என்னதான் நம்ம பழைய விளக்குகளை ஏற்றினாலும் 2 விளக்காவது, தலைவாசலில் ஏற்றக்கூடிய 2 மண் விளக்காவது புதிதாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஐதீகம். நம்மக்கிட்ட நிறைய விளக்கு இருக்கு, திரும்பவும் இப்பயும் நம்ம புதுசாக வாங்கணுமா அப்படின்னு யோசிக்காம 2 விளக்காவது புது விளக்காக ஏற்றி வைக்கிறது, தலைவாசலில் ஏற்றி வைக்கிறது விசேஷம். 5 முகம் தீபம், இப்போ நம்ம குத்து விளக்கை ஏற்றுவோம், 5 முக தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சாதாரணமாகவே நம்ம நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் 5 முக தீபம் குத்து விளக்கு நம்ம ஏற்றுவோம். ஏன்னா ஒரு முகம் ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், நினச்சதெல்லாம் நடந்துரும் அப்படி சொல்லுவாங்க. 2 தீபம் ஏற்றுறோம், 2 முக தீபம் ஏற்றுறோம்னா குடும்ப ஒற்றுமைக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முக தீபம்
புத்திர தோஷம் ஏதாவது இருந்தால் சரியாயிடும் நம்பப்படுது. அப்போ 4 முக தீபம் ஏற்றும் பொழுது செல்வ வளம் கிடைக்கும். அப்போ 5 முகம் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அப்படின்றதுனால 5 முகம் கொண்ட குத்துவிளக்கை திருக்கார்த்திகை தீபம் அன்று ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்புங்க. எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது அப்படின்றதுனாலையும் ஒரு மாதத்தை குறிப்பதாலும் 27 நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில் 27 அகல் தீபங்களை ஏற்ற வேண்டும் அப்படின்னு தான் நம்பிக்கை. அப்போ என்னால் 27 தீபம் ஏற்ற முடியலை அப்படின்னா 9 தீபமாவது ஏற்றி வைக்க வேண்டும். அப்போ இந்த 9 தீபம் நம்ம ஏற்றுறதுனால எண்ணெயும் குறையுது, திரியும் கரையுது. அப்போ நாம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் தன்னை வருத்தியாவது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லக்கூடிய நம் அனைவரிடமும் ஒரு ஒற்றுமையை உண்டுபடுத்தக்கூடிய அற்புதமான பண்டிகை தான் இந்த திருக்கார்த்திகை தீபம். இறைவன் ஜோதி வடிவானவர். படைத்தல் தொழிலை செய்த பிரம்மாவிற்கும் காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிற விஷ்ணு பகவானுக்கும் யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வரும்பொழுது சொல்லுவாங்க இல்லையா, நம்மள நிறைய பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். பிரம்மா சிவனின் முடியை காண்பதற்காக மேலே போனாங்க. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து, பன்றி அவதாரம் எடுத்து சிவன் பெருமானின் அடியை காண்பதற்காக பாதாளம் வரைக்கும் போனாரு. ஆனால் 2 பேராலையும் அடிமுடி காண முடியவில்லை. அப்பதான் இறைவன் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தாரு. தான் பெரியவர் அப்படின்றதை உணர்த்துவதற்காக இறைவன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றாரு ஜோதி ரூபத்தில். அவர்களுக்கு இறைவன் தந்த காட்சியை மக்களுக்கும் காண்பிப்பதற்கும் மக்களும் பயனடைய வேண்டியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவன் கிட்ட கேட்கும் பொழுது இறைவன் ஜோதி வடிவாக தரிசனம் கொடுத்த நாள் தான் கார்த்திகை தீபம். அப்போ இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறதுனால திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கட்டான் எரிப்பாங்க, நிறைய தீப்பந்தம் மாதிரி. அது எல்லாமே ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. இறைவன் ஜோதி ரூபமானவன் அப்படின்றத காண்பிப்பதற்காக. அப்போ கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் முருகன் இல்லையா. அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல நிறைய நட்சத்திரம் இருந்தாலும் ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம்னு 7 நட்சத்திரம் சொன்னாலும் அதுல மகா பிரகாசமாக இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள், 6 கார்த்திகை நட்சத்திரங்கள். அதனால தான் முருகன் 6 முகனாக பிறந்ததும் அவரை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததும் அவருக்கு கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பெயர் கிடைச்சதும் இது எல்லாமே இந்த மாதத்துடனும் கார்த்திகை நட்சத்திரத்துடனும் தொடர்புடையது. அப்ப நாம திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்துறதுனால ஒரே நேரத்துல நமக்கு பிரம்மாவின் அருளும், விஷ்ணு பகவானின் அருளும், சிவபெருமானின் அருளும், முருகப்பெருமானின் அருளும் எல்லாமே நமக்கு ஒன்னா கிடைக்குது. அப்போ இன்னைக்கு நாம என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். மாவிளக்குல அரிசி மாவுல விளக்கு போடுறது நெய் கலந்து விசேஷமா பார்க்கப்படுதுங்க. நெல் பொரியும் அவல் பொரியும் வெல்லம் கலந்து இறைவனுக்கு படைப்பது மிகவும் விசேஷம். பரணி அன்னைக்கு நாம ஒருவேளை சாப்பிட்டுட்டு மறுநாள் தீபம் முடித்து சாப்பிட்றது, அது வரைக்கும் விரதம் இருக்கிறது, இல்லை பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது முறையானதாக கருதப்படுது. தியானம் செய்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு தியானம் பண்ணுவாங்க. அந்த தீபத்தை பார்த்து தியானம் செய்கிற முறையும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இந்த தீபம் அப்படின்றது, ஜோதி அப்படின்றது இறைவன் ஜோதி பிழம்பானவன் அப்படின்றதை உணர்த்துறதுக்கும் இறைவனுக்குள்ள ஜோதி நம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது, அதை உணர்வதற்கு தியானம் செய்வதற்கு மனசு அமைதியாக இருக்கணும். அப்போ இந்த மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாட்களில், ஒரு விசேஷமான நாட்களில் விரதம் இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை தியானித்தால் நம் உள்ளத்திலும் இறைவன் ஜோதியை காணலாம் அப்படின்றது தாங்க தியான மார்க்கத்தில் ஜோதியை பார்த்து தியானம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த விளக்கேற்றுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு குபேரனை தெரியும் இல்லையா, செல்வத்திற்கு அதிபதி குபேரன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் செல்வத்திற்கு அதிபதியாக கூடிய குபேரன், அவருக்கு அந்த தகுதி எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுடைய ஒரு புராணம், ஒரு கதை சொல்லுது. நம்மளுடைய சிவபுராணம் ரொம்ப காலத்துக்கு முன்னால காம்பில்யம் அப்படின்ற ஒரு நகரத்துல ரொம்ப ஆசார அனுஷ்டானங்களை மிக சரியாக கடைப்பிடிச்சுக்கிட்டு வர ஒருத்தர் யஞ தத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். அவருக்கு ஒரு மகன். அந்த மகன் சொல்ற பேச்சு கேட்காம ரொம்ப தீய பழக்கங்கள்ல இருக்கக்கூடிய மகன் சொல்ற பேச்சை கேட்காததுனால யஞ தத்தன் அவரை வீட்டை விட்டு அனுப்பிடுவார். அப்போ வீட்டை விட்டு அப்பாவால் அனுப்பப்பட்ட குணநிதி, அவருடைய பெயர். வீட்டை விட்டு அப்பாவால் அனுப்பப்பட்ட குணநிதி அப்படின்ற அந்த பையன் நிறைய தீய பழக்கங்கள்லே தான், சூதாடுறதுலையும் தீய பழக்கங்கள்லே தான் அவருக்கு நாட்டம். ஒரு நாள் உணவு தேடி ஒரு கோவிலுக்கு வராரு. அப்போ இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்திய உணவை சாப்பிட்றதுக்காக கோவிலுக்கு வரும்பொழுது கோவில் இருட்டா இருக்கிறதுனால தன்னுடைய சட்டையை கழட்டி தீபம் ஏத்துறாரு. குணநீதி சிவபெருமானுடைய நெய்வேத்தியமான அன்னத்தை திருடுறதுக்கு தான் தன்னுடைய மேலாடையை கழற்றி தீபம் ஏற்றாரு. அது தீப தானமாக பார்க்கப்படுது. அந்த பிறவியில் அவர் தீப தானம் செய்ததால் அடுத்த பிறவியில கலிங்க தேச மன்னன் அறிந்தவனுக்கு மகனாக தமன்ற பேர்ல பிறக்கிறாரு. அப்போ அவர் ராஜாவா இருக்கும் பொழுது எல்லா சிவ ஆலயங்களிலும் விளக்கேற்றுறது தான் அவருடைய கிராம நிர்வாகிகளுக்கு அவர் போடக்கூடிய கட்டளை. எல்லா சிவ ஆலயங்களிலும் விளக்கேற்றுறது தான் ஒரு முக்கியமான தர்மமாவே அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இவ்வளவு விளக்கேற்றதுனால் வரக்கூடிய புண்ணிய செல்வம் அவருக்கு மிக அதிகமான அளவில் சேர்ந்ததால் அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிவ ஆலயங்களில் தீபம் ஏற்றுவது நம்மை மிகவும் புண்ணியம் நிறைந்தவராகவும் அடுத்தடுத்த பிறவியில் இறை சிந்தனையுடன் இருப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் சிவ ஆலயங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஆலயங்களிலும் விளக்கேற்றுவதன் சிறப்பு. அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கார்த்திகை தீபம் விளக்கேற்றுது. தமிழர்கள் எந்த விழா கொண்டாடினாலும் அது விஞ்ஞானத்துடன் தொடர்புடையதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்போ இந்த காலம், இந்த கார்த்திகை மாதமே மழை வரும், வெயில் வரும், புயல் இருக்கும். அப்போ எல்லாமே மாறி மாறி இருக்கக்கூடிய நேரம். இரவு நேரங்கள் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால கூட விளக்கேற்றி வைத்திருக்கலாம். அதனால தான் இந்த மாதம் முழுக்க விளக்கேற்றிருப்பாங்க. கார்த்திகை மாதம் முழுக்க விளக்கேற்றுவாங்க. ஆனால் இப்போ நாம குறைச்சிட்டோம், 3 நாள் தீபம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் விளக்கேற்றுவது என்பது நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நமக்கான புண்ணியத்தையும் நம் சந்ததிக்கான புண்ணியத்தையும் சேர்க்கக்கூடிய அற்புதமான தீப திருநாள் தான் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீப நல் வாழ்த்துகள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.